இந்த காலை நேரத்தில் கூட மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனையில் சந்திப்பதில் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை நான் துதிக்கின்றேன். பிரியமலை, இந்த காலை நேரத்தில் கூட நம்ம போன வாரத்திலிருந்து தியானித்து வருகிற காரியம் என்னவென்றால், இந்த அறுவடை காலத்துக்குள்ள நம்ம கடந்து போகும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இதற்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டும். போன வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட 3 காரியத்தில் நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். As I begin today's sermon, I would like to remind what God has spoken to us last week. நீங்களும் நானும் இந்த சுவிசேஷ ஊழியத்தில், இந்த அறுவடை காலத்தில் பங்கு பெறுகிற நம்ம முதலாவது நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைக்காக ஜெபிக்க வேண்டும். We have been called for the conviction of the Holy Spirit. ஒரு நபர்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் தான் அந்த கன்விக்ஷனை கொண்டு வருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகவே நம்ம இந்த கன்விக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தியானித்து வந்தோம். 2வது காரியமாக, பிரியமானவர்களே, எப்படி இந்த ஆத்தும ஆதாயத்தில் நம்ம பங்கு பெற முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் பிரியமான தேவ ஜனங்களே ஒளியாக காண வேண்டும். லைட் டு ஷைன், ஒளி பிரகாசிக்க வேண்டும். சரிங்களா? வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஒளி இவர்கள் மத்தியில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்து வந்தோம். 3வது காரியமாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். We have been called to pray for the higher authorities. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, தேசத்திற்காக, எல்லாருக்காகவும் we have been called to pray for the higher authorities. பிரியமான, இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து உங்களோடு பிரியமான தேவஜனங்களே நாம் ஜெபத்தின் அடிப்படையில் தான் நம்ம போகவிருக்கிறோம். பிரியமானவர்களே, I would like to give you the background of Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு நான் வைக்க ஆசைப்படுகிறேன். Why Paul has desired, or why Paul had had the passion, the burden to pray for the believers in the town of Colossae. இந்த கொலோசி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் ஏன் ஜெபிக்க பாரம் கொண்டார்? நீங்கள் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய நீங்க பார்த்தீர்கள் என்றால், it is a prayer of Paul. Colossians chapter 1 verses 9 to 13 talks about the prayer of Paul. Paul prayed for the believers in the town of Colossae. கொலோசி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக அவர் ஜெபித்தார். Why he prayed? என்ன, ஏன் ஜெபிச்சான்னு சொல்லி பார்க்கும்போது, கொலோசி பட்டணத்தில் தவறான போதனைகள் வந்தது. The believers in the town of Colossae has been influenced by the wrong teaching. தவறான போதனைகள் வந்ததனால பவுலடியானவர் ஜெபித்தார். ஏன் ஜெபித்தார்? Why he prayed? His concern was their spiritual life. They should not be misled by this wrong teaching. இந்த தவறான போதனைனால இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிடக்கூடாது? வழி தப்பி போயிடக்கூடாது. இந்த தவறான போதனைகள், பவுல் கற்றுக் கொடுத்தான போதனையை விட, வேத வசனத்தை விட்டு இந்த விசுவாசிகள் விட்டு போயிடக்கூடாது என்ற அந்த ஒரு அக்கறையில பவுலடியானவர் ஜெபித்தார். பவுலடியானவர் இந்த ஜனங்களுக்காக ஜெபித்தார். He had the burden to pray for these people. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா ஜெபிக்கணும். Prayer is the foundation for soul winning. ஜெபமானது அஸ்திபாரமான காரியமாய் இருக்கிறது அறுவடை காலத்திற்கு. ஜெபமானது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு. பிரியமான தேவ ஜனங்களே, இன்று நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாத முன்னுக்கு எத்தனை பேர் நமக்காக ஜெபித்திருப்பாங்க? நம்ம ரட்சிக்கப்பட வேணும்னு சொல்லி எத்தனை பேர் நமக்காக ஜெபித்திருப்பாங்க? எத்தனை சபை தலைவர்கள் ஜெபிச்சிருப்பாங்க? எத்தனை ஊழியக்காரங்கள் ஜெபிச்சிருப்பாங்க? எத்தனை சுவிசேஷர்கள் ஜெபிச்சிருப்பாங்க? பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, விசேஷமாக பவுல் ஏன் இவர்களுக்காக ஜெபித்தார்? பவுல் இவர்களுக்காக எந்த காரியத்திற்காக ஜெபித்தார்? எந்த நோக்கத்தோடு இவர்களுக்காக ஜெபித்தார்?
அதை தான் இந்த காலை வேளையில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Let us all of us close our eyes. Let us ask God to speak to us. Let us ask God to help us to prepare ourselves to involve in the soul winning through prayer. Let us ask God to fill with the Spirit, to empower us to involve in the soul winning ministry. இந்த அறுவடை காலத்துல கர்த்தர் நம்ம எழுப்பணும், பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, விசேஷமா ஜெபத்தின் மூலமா கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை நேரத்துல எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்துல எங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனத்தை நாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I would like to surrender myself unto your hand, Master. ஆண்டவரே, விசேஷமாக ஏசாயாவின் நாவை தொட்டது போல இந்த கால நேரத்துல என்ன நீ தொடுமுடி ஜெபிக்கிறேன். என்னோட நாவை தொடுமுடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோட நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தைகளாக கடந்து வர வேண்டும். என்னோட வார்த்தையில் ஒரு புதுப்பித்தல் கடந்து வரட்டும். என்னோட வார்த்தையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கடந்து வரட்டும். அப்பா ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாய் மறைத்து கொண்டு தேவன் வெளிப்படுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் இந்த சத்தியத்தை கேட்கிற எங்க எல்லாரோடும் கர்த்தர் தங்கிருங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. Father, I would like to commit the congregation unto your hand. As we are listening to your voice, please help us to understand your will in our life. Please understand the content, the scripture clearly, to involve in this soul winning, Master, through prayer. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் தொடர்ந்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை எங்கள் மேலே தெளித்து, இந்த இடம் முழுவதுமாக தெளித்து, உம்முடைய பிரசன்ன வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமுள்ளவர்களே, the first point I would like to highlight from verse 11. வாசிக்க கேட்போமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். பவுல் நிறைய காரியம் இவங்களுக்காக ஜெபித்தார். He prayed for many things. Okay, he addressed many issues. அதுல ஒரு சில காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 11வது வசனம். Please read verse 11. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, முதலாவது காரியமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறது என்னவென்றால் தேவனுடைய வல்லமை. The first point is empowerment of God. இந்த இடத்துல பாருங்க, பவுலடியானவர் இந்த கொலோசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எதற்காக ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை இவங்களை நிரப்பணும், ஆண்டவருடைய வல்லமை இவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். His prayer was, his concern was the empowerment of God to be upon the believers in the town of Colossae. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவ வல்லமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு வல்லமையாக காணப்படுகிறது. இந்த இடத்துல வல்லமை என்ற வார்த்தையின் மூலமாக பவுல் 2 கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். There are 2 Greek words. Number 1, dunamis. Okay, dunamis. Okay, inherent power. பிரியமானவர்களே, இது முதலாவது வார்த்தை. இரண்டாவது வார்த்தையானது அன்பான தேவ ஜனங்களே கிரோத்தோஸ். Okay, கிரோத்தோஸ் என்று சொல்லப்படுகிறது கிரேக்க வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும் பொழுது manifested power, power that is put forth in action. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வல்லமையானது எதற்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள காணப்பட வேண்டும். Why a believer needs the power of God. அதை விளக்குறதுக்கு உங்களிடத்தை நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் நீங்களாம் வைட்டமின் எடுக்கிறீங்க, சப்ளிமெண்டரி எடுக்கிறீங்க? வேலை செய்யும்போது தூக்கம் வந்துச்சுன்னா 3-in-1 நெஸ்கேஃபே எடுக்கிறீங்க, அல்லது ப்ரூ காஃபி, வேற என்ன காஃபி இருக்கு? என்ன காரணங்க? டு பி அலர்ட்டட். am I right? எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல எச்சரிக்கையா இருக்கணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இது ஃபேஸ்புக்கில் அடிக்கடி இந்த வீடியோ வர்றதை நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன். ஒரு சர்ச்சில்
ஒரு சேர்ச்சில் வந்து மேபி மீடியா டீம் இது ஒரு டிப்ஸாக இருக்கா அவங்களுக்கு. ஒரு சேர்ச்சில் வந்து அவங்க இந்த மீடியா டீம் வந்து இந்த மாரி டிவி இருக்குல்ல அவங்களும் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் திரும்பி பார்க்குறாரு, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற படம் அந்த வீடியோ வந்து அங்கே வந்துருச்சு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்க வீடியோ வந்து அங்கே வந்துருச்சு. அவர் சேர்ச்சில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அவர் நல்லா பார்க்குறாரு, என்ன ரொம்ப முஞ்சா இருக்க. கிட்ட பார்த்தா மீடியா டீமில் அந்த கேமராமேன் இருக்காங்களே வந்து ஆராதனை ஃபோக்கஸ் பண்ணல, தூங்குற அவரை ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்காரு. அவர் ஒன்றும் என்ன செய்யறாரு, டக்கு சிரிச்சு பார்த்துட்டு அப்படி யாரும் உட்காரு. ஒரு அலர்ட் இல்லை, ஒரு அலர்ட். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த அலர்ட்னஸ் தேவைப்படுதுங்க. ஒரு அவேக்கனிங் தேவைப்படுகிறதுங்க. நமக்குள்ள ஒரு ஆண்டவருக்காக இந்த அறுவடை காலத்துல பங்கு பெறுகிறதுக்கு நமக்குள்ள ஒரு அவேக்கனிங் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டோட நாமத்துல நம்புகிறேன், இங்க அமர்ந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே கடவுள் அவருடைய விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. God has already anointed all of us. God has already blessed all of us with a special anointing, with a special gift. எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, due to the circumstances, due to the challenges in our life, we are stuck. சில நேரத்தில் நமக்குள்ள அது ஒரு சோர்வாக கூட போய் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அந்த இடத்துல பாருங்க, பவுலடியானவர் கொலோசு பட்டணத்தில் இருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு ஏன் இந்த டுனாமிஸ் என்ற கிராத்தோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாக இதை கொண்டு வரார் என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்ட கள்ள போதனையிலிருந்து அவங்க மறுபடியும் உள்ளான வாழ்க்கையில ஒரு வல்லமை வரணும், ஒரு வல்லமை அவங்களுக்குள்ள கடந்து வரணும். அந்த வல்லமை எதுக்கு கடந்து வரணும் தெரியுங்களாங்க? அவங்க அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வல்லமையை கொண்டு வெளிப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். பிரியமானவர்களே, அதே சிந்தனையில இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய தேவ வல்லமை, கடவுளுடைய விசேஷித்த வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வர வேண்டும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடந்து வர வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நமக்குள்ள காணப்படுகிற இந்த சோர்வுகள், நமக்குள்ள காணப்படுகிற பலவீனத்திலிருந்து நம்ம மேற்கொண்டு வருகிறதுக்கு தேவ வல்லமை நமக்கு வரணுங்க. அல்லேலூயா. தேவ வல்லமை நமக்குள்ள எனக்குள்ளயும் வரணுங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க நானும் சுவிசேஷ ஊழியத்துல பங்கு பெறணும். நமக்குள்ள சோர்வா இருக்கிற காரியத்திலிருந்து எழுப்புகிறதுக்காக உங்களை என்னையும் ஆண்டவர் விசேஷித்த வல்லமையினால நிரப்பணும். அப்ப முதலாவது காரியமா நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த தேவ வல்லமை நமக்குள்ள வரணுங்க. இந்த தேவ வல்லமை நமக்குள்ள வரணும். I would like to use the term of Acts chapter 2. What is the term? The Pentecost experience. பெந்தகோஸ்தின் அனுபவம் நமக்குள்ள வரணும். பெந்தகோஸ்தின் அனுபவம் சொல்லி பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால மறுபடியும் நீங்கள் நான் எழும்பி ஆவியில நிறைந்து சத்தியத்தை சத்தியமா சொல்லணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தா சொல்றேன், இந்த எம்பவர்மென்ட் எனக்கு தேவை. We need this empowerment. That was the prayer of Paul for these believers in the town of Colossae. அப்ப நீங்கள் நானும் நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம எந்த நேரத்துல ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை மறுபடியும் உயிர்ப்பீங்க, எனக்குள்ள வச்சிருக்கிற தாளந்துகள் ஆண்டவரே உயிர்ப்பீங்க, ஆண்டவரே எனக்குள்ள வச்சிருக்கிற அந்த விசேஷித்த வல்லமையை ஆண்டவரே ரிவைவ் பண்ணுங்க, ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ணுங்க, ஆண்டவரே. 11வது வசனத்துல பவுல் அதை தான் வலியுறுத்தி சொல்றார், எம்பவர்மென்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேங்க்ஸ் சாரி. கடவுள் உங்களை என்ன ஞாபகப்படுத்துறார்? என்ன நம்ம ஞாபகப்படுத்துறாரு? தேவ ஆவி நம்ம மேல தான் இருக்கிறார். The Spirit of the Lord is upon all of us. No one can deny that. Do you know why? You and I are worshiping the Trinity God, the Father, the Son and the Holy Spirit, the Spirit of the Lord. Who can empower us? Of course, God has many ways for His empowerment.
அவர் நம்மளை பலப்படுத்துகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறதுங்க, இல்ல நான் சொல்லல. ஓகே, நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, அதுல ஒரு வழி இந்த இடத்துல பாருங்க, நம்மளை பூஸ்ட் பண்ணி எழுப்பணும்னா, நமக்குள்ள விசேஷித்த வல்லமை வரணும்னா, கடவுள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கிறாருங்க. இந்த தேவ ஆவி நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை உணர்றோம்? எத்தனை பேர் எத்தனை பேர் அதை நம்ம உணர்கிறோம்? கை தூக்குங்களேன், உற்சாகமா தூக்குங்களேன். அல்லேலூயா. பிரியங்களே, இந்த வல்லமை நமக்குள்ள வரணுங்க. இந்த வல்லமை நமக்குள்ள வரணுங்க. பயப்பட வேணாம். சத்திய ஆவி நமக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்மளை நடத்துவாரு. அல்லேலூயா. நம்மளை நடத்துவாருங்க. நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தமிழ் மதுரை திருச்சபை பட்டாளிஞ்சை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய ஒவ்வொரு உள்ளான வாழ்க்கையில ஒரு புது பலன் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஏசாயா 61:1 வசனத்தின் பிரகாரம் எங்கள் மேல காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய தேவ ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த அறுவடை காலத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு புது பலன், பரிசுத்த விசேஷித்த அபிஷேகம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அலட்சியங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறத எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு விசேஷித்த வல்லமையினால் நாங்கள் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நாங்கள் நிரப்பி மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய பலனை கொடுத்து இந்த உலகத்துக்குள்ள எங்களை அனுப்புங்க ராஜாவே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரண்டாவது பாயிண்ட், மறுபடியும் கொலோசியர் 1 போயிருவோம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் நீங்களான ஒரு கேள்வி கேட்கணும். Why God must empower us? Why the Spirit of the Lord is upon all of us? ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த விசேஷித்த பலன வல்லமையை கொடுக்கணும்? ஏன் கடவுள் நமக்கு இந்த விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கணும்? ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணுங்க? why 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 me? why TMC PJ? why Desa Mentari? Do you know why? The reason is God has make us to be qualified. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதுக்கு தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். கடவுள் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இங்க அமர்ந்திருக்க நம்ம யாருமே தகுதி இல்லாதவர்கள் கிடையாது. இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய ஆத்ம ஆதாயம் செய்யறதுக்கு நான் தகுதி அற்றவன், என்கிட்ட பலவீனம் இருக்குது, என்கிட்ட சோர்வு இருக்குது அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் கடவுள் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறாருங்க. இந்த கொலோசியர் 1 யாருங்க அந்த விசுவாசிங்க? Who are the believers in the town of Colossae? Paul prayed for whom? யாருக்காக ஜெபித்தாரு? ஆண்டவருடைய நாமத்தினால தேவ சுவிசேஷத்தை தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக ஜெபித்தாரு. He prayed for the people who have received the gospel, who have received the Son of God Jesus Christ, who have received the salvation. அதனால தான் உங்களை என்ன சொல்றாரு, நான் ஏன் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னா இந்த கள்ள போதனைனால நீங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டீங்க. பவுல் என்ன ஜெபிக்கிறாரு? நானு கடவுள் உங்களை படுத்திட்டாரு, உங்களை தகுதிப்படுத்தி அவருடைய மகனாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பவுல் என்ன செய்யறாருங்க? ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் நானும் எதுக்கு தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை தொடர்ந்து தகுதிப்படுத்துங்க, என்னால முடியாது, எனக்கு சோர்வு இருக்குது, எனக்கு 101 பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை தொடர்ந்து தகுதிப்படுத்துங்க, என்னை தொடர்ந்து பலப்படுத்துங்க. அதாங்க பவுல் ஜெபிக்கிறாரு. இந்த இடத்துல நன்றாக பார்க்கும் பொழுது
பவுலோடைய ஆண்டவர் இந்த இடத்துல இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக பேரை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்ல, வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பவுலை தகுதிப்படுத்தி வைத்தார். வாசிங்கள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். வசனம் 11 படிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நீர்த்தெருவு என்னப்பட்ட தெருவு. பாருங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு பவுல் சவுலா வராரு, வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது கண்ணெல்லாம் இருட்டாயிருச்சு, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. ஓகே, ஆண்டவர் எப்படிங்க அவரை சந்திக்கிறாரு? 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அனனியாஸ் கிட்ட பேசுறாரு. யாருக்கிட்ட பேசுறாரு? அனனியாஸ் கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல என்ன ஆகுது? ஏன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்றேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்ட பிறகு கண்ணெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சுங்க. அந்த சூழ்நிலை நடந்த பிறகு கடவுள் சவுலை அப்படியே கைவிடல, ஆள் அனுப்புறாருங்க. ஆள் அனுப்புறாரு. He sent Ananias to save Paul. The another word, he sent Ananias to make him qualify. எதுக்கு குவாலிஃபை பண்றதுக்கு? படிங்க, தொடர்ந்து படிங்க. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். 15வது வசனம். அதற்கு கர்த்தர் அனனியாஸ்ட சொல்றாரு. அனனியா சாக்கோபுக்கு சொல்றா, ஐயோ, இவர் ரொம்ப நல்லவர் இல்லையே, இவர் ரொம்ப இந்த ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்ல சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, இவர் கெட்டவராச்சே, எல்லாத்தையும் இவர் ரொம்ப மோசமான ஆளுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், எத்தனையோ பொல்லாங்க செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அனனியாஸ் காரணம் சொல்றார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 15வது வசனத்தை படிங்க. நீ போ, you go. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். He is the chosen vessel of me. He will share my gospel to the higher authorities. Who make Paul to be qualified? யாருங்க செஞ்சா? சர்ச். யாரு செஞ்சா? என்ன அமைதியா இருக்கீங்க? சீக்கிரம் முடிங்க பாஸ், மழை தூருது, கரிப்பாபர் ஆறிரும் அப்படின்னு இருக்கீங்களா? கடவுளுங்க, ஆண்டவருங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் ஒரு உச்சகமா அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் எந்திரிங்களேன். கொஞ்ச நேரம் எந்திரிங்க. எல்லாம் அப்படியே கையில மேல தூங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். கொஞ்சம் அப்படியே கோயம் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க.
இந்த இடத்துல பாருங்க, பவுல ஆண்டவர் தான் குவாலிஃபை பண்ணியிருக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களையும் என்னையும் யார் தான் தகுதிப்படுத்திருக்கிறா? ஆண்டவருங்க. இப்போ நம்ம யாரும் சொல்லக்கூடாது இனிமே எனக்கு சொல்ல தெரியாது, சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எனக்கு பயமா இருக்குது. கடவுள் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். 2 வசனம் சொல்றேன், எழுதிக்கங்க, வீட்டில் போய் படிங்க. ஏசியா 43:1, ஏசியா 45:1. ஓகே, ஐசியா 43 verse 1, ஐசியா 45 verse 1. இந்த 2 வசனத்துல பார்க்கும்போது கடவுள் உரிமையா பேசுறாரு தெரியுமா? நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசன் சொல்லிட்டு இந்த வசனம், இந்த 2 வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறத பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை தாசனா வச்சிருக்கிறார்னா, அவருடைய மகனாக மகளாக வச்சிருக்கிறார்னா, அன்பான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, 3வது காரியமாக பேருவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பேருவோம். வசனம் 10ல இருந்து வாசிக்க கேட்போம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 10வது வசனத்துல பாருங்க, முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு நம்மளை எம்பவர் பண்றாரு. நமக்கு தேவ ஆவி நமக்குள்ள கொடுத்து ஒரு விசேஷித்த வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 2வது காரியமா, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாருன்னா, நம்மளை தகுதிப்படுத்துகிறார். ஸோ ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தணும், நம்மளை ஒன்று கட்டணும், நம்மளை ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். 3வது காரியமே, பிரியமான தேவ ஜனங்களே, the third point is a practical point. ஓகே, ஏன் practical point சொல்லி பார்க்கும் பொழுது, வசனம் இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எம்பவர்மென்ட்டை கொண்டு, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு நம்ம பிராக்டிக்கல் லைஃப்குள்ள கொண்டு வரணும், பிராக்டிக்கல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 2 கிரேக்க வார்த்தை உங்களோட நான் சொன்னேன், டுனாமிஸ், கிராத்தோஸ். ஓகே, இந்த கிராத்தோஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதான வல்லமை. அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வல்லமை எங்க வெளிப்படுமா? அன்றாட வாழ்க்கையில வெளிப்படும். The power of God will be revealed in our daily lifestyle, in our action. இப்ப 3வது காரியமா பார்க்கும்போது, கடவுள் நமக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே ஆண்டவரை பிரியப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. We have been called to please the Lord of Almighty, not ourselves. அதனால பாருங்க, நம்முடைய அழைப்பு என்னங்க? What is our calling? What is our calling? Oh my God. We are the evangelist. சொல்லுமா, நான் ஒரு, நான் சொல்றேன், நான் ஒரு சுவிசேஷகர். I am an evangelist. நான் ஒரு சுவிசேஷகர். அப்ப நம்ம யாருங்க? நீங்க சொன்னீங்க, நாங்க சொன்னேன்னு சொல்லாதீங்க. இது நான் கொடுக்கிற அழைப்பு இல்ல, பரலோக அழைப்புங்க. இது பரலோக அழைப்பு. இட் இஸ் a heavenly calling. அப்ப இந்த அழைப்பு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எக்ஸர்சைஸ் பண்ணணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும். எபேசியர் 4:1 படிங்க. நம்ம இந்த சுவிசேஷ வாழ்க்கையை, அழைப்பை நம்ம அன்னாடிக்கும் கடைபிடிக்கணும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம், கர்த்தர், இது பவுல் சொல்றாரு. ஓகே, கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்னா, என்ன அறிவுரை கொடுக்கிறார்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. Church, today God is reminding about our calling. God is reminding about our calling. கடவுள் நம்முடைய அழைப்பு ஞாபகப்படுத்துறார். நம்முடைய அழைப்பு என்னங்க? சுவிசேஷகர். சுவிசேஷம் சொல்லணும். மத்தேயு 28:19-20 கோ. அனனியாஸ் கிட்ட அதான் சொன்னாரு, ஏஞ்சி போ, நீ புறப்பட்டு போ, கோ. நம்ம அழைப்பு சுவிசேஷம் சொல்லுகிற அழைப்பு. அந்த அழைப்பை சொல்றாரு, அந்த அழைப்பின் பிரகாரம் வாழ சொல்றாரு. Today God is reminding all of us that we should make ourselves worthy.
and practice it. Exercise your calling. வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அந்த அபிஷேகம் வெளிப்படணும். அபிஷேகம் வெளிப்படணும்னா பிரியமான தேவ ஜனங்களே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு வந்து ஒரு ஆசை, ஓகே, நல்ல ஒரு நம்ம ஃபேமிலிக்காக நல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஓகே அப்படின்னு ஆசை. வெஹிக்கிள் வாங்கிட்டு வீட்டிலே வச்சு அப்படியே டெய்லியும் கண்ணாப்பி போட்டு மூடி வச்சிருவீங்களா? அது தொடச்சிட்டு அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி செய்வீங்களாங்க? யாரும் செய்வோமா? இல்லை. அது காடி எடுத்து என்ன பண்ணுவோம்? ட்ரைவ் பண்ணுவோம். we will travel, am I right? இல்லாட்டி காடியை வாங்கிட்டு கண்ணாப்பி போட்டு டெய்லியும் காலையை திறந்துட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் வச்சிருவோமா? இல்லை. அதை ட்ரைவ் பண்ணும்போது தான் அந்த காடினோட ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லி தெரியும். எவ்வளோ வேகமாக போகுது, எவ்வளோ மதுவாக வருது, எப்படி இதாக இருக்குது, எப்படி ஓட்ட முடியும் தெரியுது. எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையாங்க? ஆமாம் இல்லையா? இல்லை. இன்னைக்கு அதே போல தான் கடவுள் நமக்கு அபிஷேகம் கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்தி எதுக்கு நம்ம வச்சிருக்கிறாரு? இந்த சுவிசேஷ ஊழியத்தை நம்ம கடைபிடிக்கணும், வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வரணும். bring into practices, வாழ்க்கை செயல்முறைக்கு கொண்டு வரணுங்க. அதான் பவுல் சொல்றாரு இந்த இடத்துல. மூணாவது காரியமா இவங்களுக்காக எதுக்கு ஜெபிக்க சொல்றாருன்னா, இவங்களுடைய அழைப்பின் பிரகாரம் வாழ சொல்றாரு. அவங்க அழைப்பை ஞாபகப்படுத்துகிறத பார்க்கலாம். எப்படிங்க அவங்க அதை பிராக்டிஸ் பண்ண முடியும்னா, ஆண்டவருடைய அழைப்பின் பிரகாரம். அப்பனா இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு எங்க இருந்து வந்திருக்குங்க? பரலோக அழைப்பு இது. sharing gospel is heavenly calling. Involving in soul winning is heavenly calling. அழைப்பின் பிரகாரம் நம்ம வாழணுங்க. அழைப்பின் பிரகாரம் நம்ம வாழணும். இப்ப மூணாவது காரியமா பாருங்க, அழைப்பு பெற்று கொண்டுட்டோம், அபிஷேகத்தை பெற்று கொண்டுட்டோம், அனாயிண்டிங் வந்துருச்சு, கடவுள் தகுதிப்படுத்திட்டாரு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எக்ஸசைஸ் இட். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் மூணாவது காரியத்துக்கு நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டியது இதுதான். நீங்க இதுக்காக தான், நம்ம எல்லாரும் அதுக்காக தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை சுவிசேஷகரை அழைச்சி வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு என்னை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. நான் அன்னாடிக்கு அதை செய்யணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அன்னாடிக்கு நான் உதவி செய்யணும். அதோட சேர்ந்து இந்த பாயிண்ட்டுக்காக சேர்த்து ஜெபிப்போம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய், கடவுள் சொல்றாரு நம்ம எக்ஸசைஸ் பண்ணனா ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிக்கணும். என்ன நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னுக்கு போங்க. யூ ப்ளீஸ் கோ பிஃபோர் மீ. எதுக்கு கடவுளை முன்னுக்கு போக சொல்லுங்க? கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, சவால்னால. சுவிசேஷம் சொல்றதுனால சவால்னால நமக்கு என்ன வருது? பயம் வருது, மன அழுத்தம் வருது. அதனால அவங்க அங்க இருப்பாங்கன்னா நம்ம இங்க நிற்போம். நம்ம தானே? ஏன் பயம்? ஆனா ஆண்டவர்ட்ட ஜெபிச்சுட்டு போகும்போது, ஆண்டவரே, நீங்க முன்னுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தடைகள் என்ன பண்ணுங்க? அகற்றுங்க. ஆண்டவரே, லார்ட் ப்ளீஸ் ரிமூவ் ஆல் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ். நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருங்க. நமக்கு தலைவலி வந்தா மட்டும் கடவுள் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுப்பாரு. அதுக்கு மட்டும் கிரியை செய்யாம இருக்க மாட்டாரு, எல்லாத்தையும் கிரியை செய்வாருங்க. ஆண்டோட கேட்போமா, எனக்கு உதவி செய்யுங்க, நான் சுவிசேஷகரா எழும்புறேன், நான் சொல்லணும், இதை நான் எக்ஸசைஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? ஜெபிப்போமா? நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? முதிஷன் வரீங்களா? இந்த காணிக்கை எடுக்கிறவங்க வந்துடுறீங்களா? காணிக்கை எடுக்கிற 2 பேரும் 2 கப்பல் முன்னுக்கு வந்துருங்க. பிரியமா, நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இடைப்படணும், கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்படணும். கடவுள் நமக்குள்ள நம்ம என்ன ஜெபிக்க போறோம்? இந்த சுவிசேஷ காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஐயா, அப்படி கொஞ்சம் ஓரத்தில் இல்லைங்க.
நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கடவுள் நமக்கு இன்னைக்கு 3 காரியத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். God has reminded 3 things. The anointing of God is upon all of us. The spirit of the Lord is upon all of us. தேவ ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். தேவ அபிஷேகத்தினால கடவுள் நம்ம நிரப்பவிருக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கவிருக்கிறார். நமக்குள்ள ஒரு புது பலனை கொண்டு வரவிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். பெந்தகோஸ்தின் அனுபவம் தாரும் ஆண்டவரே. இந்த பெந்தகோஸ்தின் அனுபவத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். பெந்தகோஸ்தின் காரியத்துக்காக ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில ஒரு விசேஷித்த வல்லமை கடந்து வரட்டும். எங்கள் மத்தியில ஒரு விசேஷித்த பரிசுத்தாவினுடைய கிரியை நடைபெறட்டும். ஏனென்றால் நாங்கள் தகுதிப்படுத்த வேண்டும் அப்பா. நீர் எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதை அன்றாட கடைபிடிக்கணும். ஆத்தும ஆதாயத்துல போறதுக்கு ஆண்டவர்கள் நடத்துங்க அப்பா.